பிஷப்பாக போட்டு அவங்களோட உதவி பேராயராகவும் பிரயாணம் பண்ண தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நான் கற்றை ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, வெளியில் ஆந்திராவும் மற்ற லாஸ்ட்டாக ஸ்ரீலங்கா போயிட்டு வரணும். அங்கேயும் அவங்க கால் பதித்து அவங்களுடைய தரிசனங்களை அவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் இந்த நாளில் ஐயாவோடு நான் இருப்பதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல தருணம். நிறைய இடங்களிலே சபைகளை கட்டி கொடுத்துருக்கோம். சபை இல்லாத கிராமங்களில் சபை கட்டி ஊழியர்களை உற்சாகப்படுத்தி அவங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கணும். இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா அங்கீகரிக்க மாட்டாங்க. அவங்கள தட்டி வைக்க தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒருத்தர் கீழே இருக்கணும், இல்லைன்னா அவங்க எதையாச்சும் அவங்களோட இருக்கணும்னு சொல்லிட்டு. பட் ஐயா அப்படி இல்லை. ஒருத்தர் அவங்க வளர்றது மாத்திரம் இல்லை, நம்மளையும் வளர வச்சு அழகு பார்க்குற ஒரு உள்ளம் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களை குறித்து நான் பேச எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். வாய்ப்பு கொடுத்து ஐயா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். கட்ட நல்ல பிஷப் டாக்டர் பெர்னாண்டோ பாபு அவர்கள் அவங்க ஊழியத்தை குறித்து சில காரியங்கள் ஒரு 5 நிமிடத்தில் சொல்லுவாங்க. அவங்க ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வேளாச்சேரியில் அவங்க உடம்பு ரொம்ப பலகீனப்பட்டது. 64 வயசு. நம்மகிட்ட 73 வயசு வாலிபர் ஒருவர், அதே மாதிரி 70 வயசு பேராயர்கள் நிறைவேறினார்கள். ஸ்தோத்திரம். இன்றைய தினத்தில் ஐயா அவர்கள் நம்ம நாட்டில் பதவி உயர்வு பெறுகிறார்கள். இது ரொம்ப பாக்கியமான ஒரு நேரம். ஐயா அவர்கள் அன்போடு அழைக்கிறேன். பிஷப் டாக்டர் பெர்னாண்டோ பாபு அவர்கள் ஸ்தாபன தலைவர், செனாடு தலைவர், இன்றைய தினத்தில் அவர்கள் சில காரியங்கள் சொல்லுவாங்க. அதை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சில முகங்கள் எல்லாம் பட்சியமாக இருக்கிறது. ஆனந்தம் பார்த்திருக்கிறேன். விழுப்புரம் மாவட்டத்தை நாங்கள் தட்டியெடுத்திருக்கிறோம். தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் தொடர்ந்து நாங்கள் தெரிவிக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் மாத்திரம் இல்லை, கற்றுக் கொடுத்த தரிசனம் ஆரம்பத்தில் நான் ஏஜி மோகன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நான் உடன் ஊழியனாக இருந்தேன். வேளச்சேரி ஏரியா பாஸ்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் கற்றுக் கொடுத்த தரிசனத்தினால் அது இடத்துல ஐயா நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது போகக்கூடாது, உங்களுக்கு பிடிச்ச தரிசனத்தை எங்கே நிறைவேற்றுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை வெளியில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, போகக்கூடாது. 2005 நான் கேட்கணும். மீண்டும் நான் இடத்துல கேட்டு 2006 நான் போகலாம் அப்படின் போது வெளியே பல இடங்களில் நான் அலைந்தேன். சபை கட்டுவது என்பது அவ்வளோ எளிதான காரியம். ஆனந்த கட்டுவது அவருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம். அதனால் அது எனக்கு ஒரு பாரமாக இருந்தது. கிராமங்களில் சபை இல்லாத இடங்களில் சபை கட்டணும். அப்போ முதல்ல நான் என் வீட்டு மேலேயே ஒரு சபை கட்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் வராங்க. நிறைய பேர் வந்துட்டே இருக்கிறாங்க, போயிட்டே இருக்காங்க. ஆனால் கற்றுக் கொடுத்த தரிசனம் ஊழியர்களை உருவாக்குவது, அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுப்பது, சபை இல்லாத கிராமங்களில் சபை ஏற்படுத்துவது, சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், இப்படி அநேக ஊழியர்களை நாங்கள் தொடர்ந்து சபை மூலியமாக செய்து கொண்டு அப்போ எனக்குள்ள ஒரு தாக்கம், நம்ம ஒரு ஸ்தாபனம் ஒன்றை ஏற்படுத்தி இது ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தான் என் மனதில் பிடித்தது. டயசஸ் ஒன்று ஆரம்பிக்க வேண்டும், நல்ல விட கலந்து பேசினேன், செய்யலாம் அப்படி இப்படின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜான் சத்யகுமார் ஆங்கிலிகன் மாடல் அவரை சந்திச்சோன்னா அவரு தான் எனக்கு கான்சன்ட்ரேஷன் கொடுத்து காஸ்பல் மிஷனரி ஆஃப் டயசஸ் ஆஃப் இந்தியா என்ற ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி அநேக மாவட்டங்களுக்கு பேராயரை ஏற்படுத்தி ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறோம். அதிகமாக ஆந்திரா மாநிலத்தில் தான் சபையில் கட்டியிருக்கிறது. இப்போ கூட கர்னூலில் ஒரு சபை கட்டி முடிச்சாச்சு, டெடிகேஷன் ரெடி ஆகுது. அதே போல் பிரகாசம் மாவட்டம் தோர்னால் அந்த பகுதியிலையும் சபை கட்டியிருக்கிறோம். ஐயா கோயிலம்பலத்தில் ஒரு சபை, இப்பொழுது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சபை கட்டி கொண்டிருக்கிறோம் கிராமத்தில். இப்படியாக கத்த
தேவனுடைய ராஜ்யம், அதாவது நம்ம ஒரு தேவனை தேடுவது வேற, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறது. தேவனை தேடுகிறது என்றால் என்னன்னா, என் நன்மை, என் குடும்பம், என் சபை, இதுதான் தேவனுடைய தேடுவது. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது அது எல்லை தாண்டி தீவிரம், புரியுதுங்களா? ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இல்லை, எவ்வளோ தூரம் நான் பார்க்கணும் அவ்வளோ தூரம் நான் போவேன், பயணிப்பேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பாண்டிச்சேரி, ஆந்திரா, அநேக மாவட்டங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை அளித்திருக்கிறார். ஐயாவோட நான் ஒரு சில ஆண்டுகள் அவரோட நான் பயணிச்சிருக்கிற ஊழியத்தில் கற்றுக் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி. ஊழியர்களை உற்சாகப்படுத்துவது தான் என்னுடைய பிரதான ஊழியமாக இருக்கிறது. அநேக ஊழியர்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்றது என்னன்னா, நான் விழுப்புரத்தில் அதிகமாக கேட்ட வார்த்தை, அவர் இல்லையா, எங்ககிட்ட ஒன்றும் இல்லையா, ஏதாவது கிடைக்குமோ, அப்படிதான் அவங்க நிறைய சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க இயலாமை இல்லை என்பதில்லை, அறியாமை. தேவனை யாரெல்லாம் அறிகிறார்களோ அவர்கள் இல்லை என்றும் இயலாமை என்றும் அவர்கள் சொல்ல முடியும். தேவனை அறிகிற அறிவு இருந்தால் போதும். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசி, மாடு தன் எஜமானனை அறியும், கழுதை அதன் முன்னணியும் அறியும், ஆனால் என் ஜனங்களோ அறிவில்லாமல் சங்காரமாகிறது. ஏன் கஷ்டப்படுறேன்னா, தேவனை குறித்த அறிவில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதத்தில் சொல்ல முடியுன்றார். ஏன் அவரால் நமக்கு ஒத்தாசை செய்யல? இதுதான் நாங்கள் இந்த ஊழியர்கள் மத்தியில் போய் சொல்லிட்டு கொண்டிருக்கிறோம். அதனால இல்லாமையெல்லாம் கிடையாது, அறியாமை. அதனால அவங்க இல்லை என யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் எல்லாரையும் ஊழியர்களை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வாங்க அப்படிதான் என்ன பண்ணுவான், கனம் பண்ணுவாங்க. அந்த கனம் கண்டிப்பாக நமக்கு உண்டு. ஆனால் அதை தெரியாம யாராவது ஏதாவது கொடுப்பாங்களா, எனக்கு போனால் எனக்கு கிடைக்குமா என்பதெல்லாம் கிடையாது. ஆனால் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பான், உன் பேரை பெருமைப்படுத்துவான், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவார். போகிடலாம் ஆசீர்வாதம் தான். கற்றுக் கொடுத்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்லி தெரிவிக்கிறேன். கொஞ்சம் நன்றி. இன்றைக்கு ஐயா அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருப்பது எனக்கு சிறப்பு. நல்ல பெரிய காரியங்களை செய்வார்கள். కర్తవ్య స్తోత్రం. దేవుని నామముగా దేవునికి వందనాలు. ஆண்டவர் இந்த தருணத்தை பாக்கியமாக மாற்றியிருக்கிறார். దేవుడి సమయాన్ని మనకు భాగ్యంగా మార్చున్నారు. வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తుంది, ஏசாயா 41:9, యేసయ్య 41:9, వచనం, ஏசாயா 44:21, యేసయ్య 44:21 వచనంలో ஏசாயா చెప్తున్నారు. 42:5, యేసయ్య 42:5 చెప్తున్నారు. வேதம் சொல்லுகிறது, బైబిల్ చెప్తుంది, எரேமியா 1:7, యెరెమీయా 1:7, தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுகிறார். దేవుడు తమ రాజ్యాన్ని కట్టుతున్నాడు. தேவன் தம்முடைய ராஜ்யத்தை உருவாக்குகிறார். దేవుడు తమ రాజ్యాన్ని తయారు చేస్తున్నాడు. தேவன் தம்முடைய சபையை கட்டுகிறார். దేవుడు సంఘాన్ని కట్టుతున్నాడు. தனக்கு பதிலாக ஸ்தானாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். తనకు బదులుగా మరి గొప్పవారిని గొప్ప చేస్తున్నాడు. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஏற்படுத்துகிறார். దేవుడు ఒక్కొక్కటి కూడా ఏర్పరుస్తున్నాడు, அழைக்கிறார், పిలుస్తున్నాడు, தெரிந்து கொள்கிறார், తెలుసుకుంటున్నాడు, அவருக்கென்று வேறு வைக்கிறார். ఆయన సేవకాన్ని ఏర్పాటు చేస్తున్నాడు. ஐயா அவர்களை குறித்து எனக்கு தெரியும். అయ్యా గురించి చెప్పాలంటే చాలా విషయాలు ఉన్నాయి. பெர்னார்ட் பாபு அவர்கள் బాబాయ్య వారు பைபிள் காலேஜ் வச்சிருக்கிறாங்க. బైబిల్ కాలేజ్ చదివి ఉన్నారు. அவர்கள் அநேக இடங்கள்ல மாவட்டங்கள்ல ஊழியம் செய்யறாங்க. అనేక జిల్లాల్లో మావటల్లో మరి వాళ్ళు 64 வயசுல இப்படி ஓடி ஓடி செய்ய முடியுமா? మరి 64 వయసులో మరి ఈ విధంగా చేయగలరు. ஆனா 68 வயசுல ஓடி ஓடி செய்ய முடியுமா? 65 వయసులో
మరి ఈ విధంగా సేవ చేస్తున్నారు. அப்படின்னா அது 80 65க்கு மேலே போயிட்டாலே என்னது 70. அல்லேலூயா. 70 సంవత్సరాల దగ్గర వస్తున్నాడు. ஆனால் அவ்வளவு 70 வயசை தொட்ட அவர்கள் ஓடி ஓடி எல்லா இடத்திலும் மகிமையாய் ஊழியம் మరి செய்கிறார்கள். 70 వయసులో కూడా ఆయన మరి పరిగెత్తు మరి సేవ చేస్తున్నాడు. அரக்கோணத்தில் அவரை நான் முதலாய் சந்தித்தேன். అరకోణం అనే ప్రాంతంలో మొదలుగా ఆయన్ని மத்தியான சாப்பாட்டு வேலை మధ్యాహ్నం భోజనం సమయంలో சாப்பிட போனோம். భోజనం చేయడానికి పోయినా ஐயா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். అయ్యా మీరు భోజనం చేయండి అని చెప్పారు. சாப்பிட்டோம். நல்ல பிரியாணி வாங்கி கொடுத்தாரு. మంచిగా బిర్యానీ చేసి తీసుకారు నాకు. ஆபிரகாமுடைய பிரியாணி, ఆబ్రహాం బిర్యానీ உச்சிதமான ஆகாரம், உச்சிதமான பெரிய సరే இளைஞன். அல்லேலூயா. మంచి బిర్యానీ చేసి ఇచ్చారు నాకు. ஆமா, அல்லேலூயா. హల్లెలూయా. ஈசாக்குனா மட்டன், பேதுருனா சிக்கன், இயேசு கிறிஸ்துனா மீன், ஆபிரகாம்னா அது சிறந்த உச்சிதமான ஆகாரம். அல்லேலூயா. ఉచితమైన బిర్యానీ మనకు ఇచ్చారు. அப்படியாக தேவன் அற்புதம் செய்தார். ఆ విధంగా అద్భుతం చేశారు దేవుడు. அவருக்கு நிறைய பழக்கம் கிடையாது. ఆయన దగ్గర ఎక్కువ నాకు పరిచయం లేదు. தேவனுடைய விசுவாசத்தை அந்த இடத்துல దేవుని வெளியே యొక్క విశ్వాసం వల్ల ఆయన పరిచయం అయ్యాడు. என்னைய பணம் கொடுக்க கூடாது, காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. మరి డబ్బు కానీ ఏదైనా కూడా బంగారు వెండి కూడా ఇవ్వకూడదని చెప్పారు. அதில் அவர் தேவனுடைய மனுஷன் விசுவாசம் உள்ள ஊழியக்காரர் என்று அறிந்து கொண்டேன். మరి ఆయన మంచి విశ్వాసం కలిగిన సేవకుడు అని తెలుసుకున్నాను. தமிழ்நாடு பிஷப் கவுன்சில்ல நான் பொதுச் செயலாளராக இருந்தேன். మరి తమిళనాడు బిషప్ కౌన్సిల్ అయ్యగారు మరి సెక్రటరీగా ఉన్నారు. ஆனால் ஐயா அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்துக்கு தலைவராக இருந்தாங்க. మరి అయ్యగారు మరి విழுப்புరం అనే ఆ ప్రాంతంలో మరి పెద్దగా ఉన్నారు. தேசிய பேராயர்கள் ஐக்கியத்துல நான் பொதுச் செயலாளராக இருந்தேன். దేశీయ పేదారు అనే ఆ యొక్క సంఘంలో అయ్యగారు సెక్రటరీగా ఉన్నారు. ஐயா அவர்கள் இந்த பைபிள் காலேஜினுடைய துணைத் தலைவராக அந்த అయ్యగారు బైబిల్ ఆ యొక్క క్లాసులలో స్కూల్లో పెద్దగా ఉన్నారు అయ్యగారు. இன்றைக்கு அவர்கள் நம்முடைய மத்தியில் మరి வந்திருக்கிறார்கள். ఈ దినం మన మధ్యలో ఆయన ఉన్నారంటే మరి గొప్ప సంగతి. அவர்கள் பதவி உயர்வு பெறுகிறார்கள். ఆయన గొప్ప స్థానానికి పోతున్నాడు. எல்லாரும் ஜெபத்தோடு இருக்க வேண்டும். అందరు కూడా ప్రార్థనలు ఉండండి. யாரும் அவங்க பேச வேண்டாம், ఎవరు కూడా మాట్లాడవచ్చు, யாரும் பேச வேண்டாம். ఎవరు ఫోన్ మాట్లాడవచ్చు. இந்த தேவ சமூகத்தை நாம் மரியாதைக்குரிய சமூகமாக நாம் ఈ దేవ సముఖంలో మన మర్యాదగాను మరి దేవుని కొరకు தேவன் இந்த இடத்துல మరి మనం ఉండాలి. அசைவாடி దేవుడు ఈ స్థానంలో ఉన్నాడు. அவருடைய மகிமை இந்த இடத்துல இருக்குது. ఆయన మహిమ ఈ ప్రాంతం అంతా కూడా ఉంటుంది. ஆண்டவர் நம்முடைய மத்தியில் அசைவாடி దేవుడు கொண்டிருக்கிறார். మన మధ్యలో ఉన్నాడు. ஐயா அவர்கள் முன்னே வருவாங்க. అయ్యగారు ముందుకు వస్తారు. பேராயர்கள் எல்லாம் முன்னாடி வருவாங்க. మరి అయ్యగారు బిషప్ గారు అందరూ ముందుకు వస్తారు. கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். దేవుడు గొప్ప కార్యాలు చేస్తారు. இன்றைய தினத்துல ஆண்டவர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை நடத்த போகிறார். ఈ దినం మరి దేవుడు గొప్ప కార్యం ఈ స్థలంలో చేయబోతున్నారు. நம்முடைய சகரியா பேராயர் டாக்டர் சகரியா அவர்கள் வருவாங்க. பேராயர் டாக்டர் வேதராஜையா அவர்கள் வருவாங்க. பேராயர் டாக்டர் நகேஷ்பாலையா அவர்கள் வருவாங்க. பேராயர் டாக்டர் ஸ்தோத்திரம் நம்முடைய மேஜிக் உலகில் வருவாங்க. ஸ்தோத்திரம் பால் இதற்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் ஆண்டவர் மகிமை நடக்கும். நம்ம செயலாளர் அவர்கள் இங்கே நின்று சில காரியங்களை ஜிபித்து இந்த நாட்களில் ஆண்டவர் కొన్ని మాటలు దేవుని మాటలు చెప్పేవాళ్ళు. அபிஷேகம் பண்ணவரே ஆசாரியனாக்கினவரே அபிஷேகம் பண்ணினவரே பேராயத்தினவரே தோற்றம்
அபிஷேகம் அதிபதியாக அபிஷேகம் ஆச்சாரிய அபிஷேகம் தீர்க்கதரிசன அபிஷேகம் ராஜாக்கார அபிஷேகம் அதிபதியாக அபிஷேகம் இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே இயேசுவே ஸ்தோத்திரம் அபிஷேகம் பண்ணினவரே ஆச்சாரிய நாட்டினவரே அபிஷேகம் பண்ணினவரே அதிகாரி நாட்டினவரே இயேசுவே ஸ்தோத்திரம் இயேசுவே 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 ஸ்தோத்திரம் இயேசுவே எல்லாரும் சத்தமாய் சோதரிப்போம். எல்லாரும் சத்தமாய் சோதரிப்போம். இந்த நாளில் இந்த ஆட்சி பிஷப் அபிஷேக பட்டமளிப்பு ஆராதனை தேவனை விசேஷித்த விதமாய் ஆசீர்வதிப்பாராக. பேராளர் அருமையான டாக்டர் மணிவதி அவர்கள் ஒரு சிறிய விபத்தை ஏற்படுத்தினார். ஜெபம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா உமக்கு ஒரு விசை கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். இந்த வேலையிலும் கூட தகப்பனே இந்த விசேஷித்த அபிஷேக ஆராதனைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நீர் கொடுத்திருக்கிற இந்த ஊழியத்தை உண்மையோடு உத்தமத்தோடு தகப்பனே செய்யத்தக்கதாக அந்த ஊழியக்காரர்களுக்கு நீர் கொடுத்த தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, நாங்கள் இந்த உலக பிரகாரமாக ஒரு அங்கீகாரத்தை தகப்பனே சர்டிபிகேட் மற்றும் இந்த அபிஷேக ஆராதனையில் வழங்கினாலும் தகப்பனே நீர் அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து கொடுக்கிறதான ஒரு அபிஷேகம் தகப்பனே அப்பா, ஒரு கணம் தகப்பனே அப்பா, அது நித்தியத்திற்குரியது. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்றைய நாளிலே அவர்கள் பெறுகிறதான இந்த கணத்திற்கு தகப்பனே அப்பா, நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த உலகத்திற்குள்ளாக அவர்கள் கடந்து செல்லும் போது இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை காண, இன்னும் மேன்மையாக நம்முடைய ஊழியத்தை செய்ய தேவரீர் நீர் உதவி செய்ய வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இருக்கிற நிலைமையிலே தகப்பனே இன்னுமாக உயர்த்த வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கரம் பிடித்து வழி நடத்துங்க. அநேக புதிய தரிசனங்களை நீங்க கொடுங்க. ஊழியத்தின் வாசல்களை நீர் திறந்து தர வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, புதிய ஒரு அனுபவத்திற்குள்ளாக நீங்க நடத்துங்க. இந்த அபிஷேக ஆராதனையிலே தகப்பனே அவர்கள் பெற்றுக்கொள்கிறதான ஒரு உன்னத அனுபவம் தகப்பனே ஊழியத்திற்குரிய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்த போகிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபையார் உண்டாதாக சென்னாடு மாமன்ற தலைவர்கள் ஸ்தோத்திரம் நிர்வாகிகள் என்பதாக ஐயாவிடத்தில் சில கேள்விகளை கேட்டவர்கள் ஆமதிக்கிறார்களா இல்லையா என்பதை நாம் இந்த நேரத்தில் எல்லாரும் என்பதாக அறிக்கைக்கு அது பின்பு அவர்களுக்கு அனுப்பிவிட்டு அடுத்து நாம் செய்திக்குள்ளாக கடந்து போக இருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர், அவர் மகாபெரிய தேவன். இந்த நாளில் ஸ்தோத்திரம் அவருடைய செனாடுக்கு மாமல்லத்துக்கு ஒரு தலைவரை ஆண்டவர் உருவாக்கி அபிஷேகிக்கிறார். ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் காணும் போது நாம் அபிஷேகிக்கப்பட வேண்டியது அவசியம், ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம், உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர் தேவனுக்கு பிரியரும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவருமாய் இருக்கிறார். தேவனுக்கு பிரியமாய் அவர் அநேக காரியங்களை செய்திருக்காங்க, நம்ம பார்த்து கேட்கிறோம். ஆனால் அவர்கள் மாமல்லத்துக்கு தலைவராக அங்கீகரிக்கப்படுகிறார்கள். இதற்கு முன்பு 3 பேராய பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள், டாக்டர் பட்டத்தை பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் அதற்கு மேலாக ஆளுகை செய்யும்படியாக ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்கு ஏற்படுத்தும்படியாக பிரதமர் பேராய அந்த அபிஷேக பட்டத்தை பெறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் இன்று முதல் ஆட்சி பிஷப்பாக தேவனுடைய பணியை செய்ய வருவார்கள். ஒவ்வொரு நாளும் உலக ஜனத்தொகையிலே ஒரு பெரும் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறதை அறிந்து
அவர்கள் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட உத்தரவாதமான சாட்சியாய் இருப்பீர்களா? இருப்போம். நீங்கள் திருமணமானவர் என்பது எனக்கு தெரியும். அப்படியானால் உங்களுடைய மனைவி தேவன் நமக்கு தந்த கற்பத்தின் கனிகள் குழந்தைகள் கர்த்தரையே சேவிக்க நீங்கள் வழிநடத்தி இந்த ஊழியத்தை உற்சாகமாய் நிறைவேற்றுவீர்களா? பின்மாற்றம் இல்லாத கிறிஸ்தவ ஜீவன் செய்து கிறிஸ்துவின் மனவாட்டியாக திருச்சபைக்கு ஒளிமயமான சாட்சியாக கிறிஸ்துவின் முன்னில் எப்போது எல்லோருக்கும் முன்பதாக தாழ்மையாய் நடந்து கொண்டு நற்கந்தகமாக சாட்சி கூறி வாழ்வீர்களா? அப்படியே வாங்க. கிறிஸ்துவின் சகல பரிசுத்தவான்களோடு எப்போதும் ஐக்கியமாய் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பேன். தேவன் நீ பெற்றுக்கொள்ளுகிற இந்த மேய்ப்பர் அபிஷேக பட்டத்தை விட வேறொரு பட்டம் இந்த உலகத்துல இல்லை என்று அறிந்து இந்த ஆராதனையில் இந்த உன்னத கணத்தை நீங்கள் பெற்று தொடர்ந்து ஊழியத்தை நிறைவேற்ற தேவன் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? நீ சொன்ன உங்களுடைய சரியான பதிவுகளின்படி இப்பொழுது நாங்கள் ஆர்ச் பிஷப் பட்டம் பெறுவதற்கு தகுதியானவர் என்று நாங்கள் சபையார் ஐக்கியத்தினுடைய அனைத்து நிர்வாகிகள் நம்முடைய மாமண்டமும் பைபிள் பிஷப் கவுன்சிலுடைய அனைத்து பரிசுத்தவான்கள் இன்று உங்களை ஆசீர்வதிக்க இதற்கென்று நாங்கள் ஏற்படுத்த ஒருமனப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய பேராயர் சகரியா அவர்கள் அவர்களுக்காக ஜெபத்தை ஜெபிப்போம். நல்ல ஒரு விசேஷித்தமான ஒரு நேரம். ஆண்டவராக இயேசு திரள் சேனைகளோடு அவருடைய கரத்தை நீட்டி அருமையான இந்த தாசனை அபிஷேகித்து இன்றைக்கு இந்த ஊழியத்திற்கு பிரித்து எடுக்கிறார். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது போல எனக்கு ஒரு ஊழியம் செய்தார் பிதாவானவர் அவர்களை கனப்படுத்துகிறார் என்று சொல்லி இந்த கனமான ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தருக்கு சோற்று இன்றைக்கு ஒரு விஷயமாக ஆசி விஷயமாக கர்த்தர் இந்த நேரத்தில் பரிசுத்தவான்களுடைய மத்தியில துரிசாந்தோரியாவா கரா சங்கலா ரதிமானாவா ஆவியானவர் அபிஷேகிக்கிறபடினாலே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் ஆண்டவரே உம்முடைய தாசனை கொண்டு நீ செய்ய போகிறதானே பிரதான கிருபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். இவர் மாத்திரமல்ல, இவர் நிமித்தமாக இந்த ஆண்டவர் பரிசுத்தவான் நிமித்தமாக அநேக ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை எழுப்பும்படியா, அநேக ஆண்டவரை ஊழியர்களை உருவாக்கும்படியா, அநேக விஷயங்களை ஆண்டவரை ஆயத்தப்படுத்தும்படியா, ஆண்டவர் அநேக மக்களுக்கு ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வருகை தாமதிக்கமானால் ஆண்டவரே அதுவரை இந்த ஆண்டவரே பூமியில் ஆண்டவரே உம்முடைய தாசனை கொண்டு நீ செய்ய வேண்டிய திட்டங்களை தீர்மானங்களை ஆண்டவர் நிறைவேற்ற போகிறதுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மக்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே பிதாவாகிய கடவுள் ஆண்டவரே ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசு பரிசுத்த ஆவியானவர் வேளையிலே ஆண்டவரே எங்கள் நடுவிலே நீர் இருக்கிறபடினாலே இந்த அபிஷேக ஆராதனையிலே ஆவியானவரே நீர் அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் செய்யப்பா அவரையும் அவருடைய ஊழியர் சபை குடும்பம் அவருடைய சார்ந்திருக்கிற ஆண்டவரை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இப்பொழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த பிரதர்சை செய்கிறதான ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஐயாவுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அநேக ஊழியர்களுக்கு அவரை எடுத்து பயன்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேக மக்களை அபிஷேகித்து ஊழியத்துக்கு அனுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து நம்முடைய நாமம் மையப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. மத்திய குழு பார்ட்னர் கௌரவ தலைவர் செனாடுக்கு மிக முக்கியமான தேவதாசன் பேராயர் டாக்டர் வேதராஜ் அவர்கள் ஐயா அவர்கள் மீது கை வைத்து ஜெபிக்கும் போது எல்லாரும் கரங்களை நீட்டி அவர்கள் காமிச்சிருக்காங்க. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ண தேவாதேவன் ஐயாவை மென்மேலும் அபிஷேகித்து அநேகருக்கு வெளிச்சமா அநேகரை ஏற்படுத்துகிற ஒரு கருவியா ஆண்டவரே நீர் ஆசீர்வாதி. இந்த அபிஷேகம் தாவீதுக்கும் சவுலுக்கும் சமூகல் மூலமாய் கொடுக்கப்பட்டது போல இன்று பேராயர்கள் மூலமாக ஆண்டவர் ஆட்சி விஷயம் மூலமாக தரப்படுகிற இந்த அபிஷேகம் ஆண்டவருடைய கடைசி வரைக்கும்
இம்மையிலே ஆண்டவரை அவருக்கென்று வாழ்ந்து மகிமையான காரியங்களை செய்து மகத்துவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தர் திரும்பித்தாலும் தொடர்ந்து ஆசீர்வாதம் இவரோடு உடனாக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தாமஸ் ஐயா அவர்கள் திரும்புவார்கள். மகா இரக்கமும் ஊருக்கொள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆஷி பிஷப்பாக இன்றைக்கு ஆர்டினேஷன் வாங்குகிற ஐயாவை ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆரோன் சிரசிலே ஊற்றப்பட்ட நலதம் தைலம் ஆண்டவரே, அந்த தாடியிலே அது வடிந்து ஆண்டவரே அந்த அங்கியை நிரப்பியதே அதே அபிஷேகம் இந்த இடத்துல இறங்கும்படியாக இதா குமாரன் பரிசுத்தாவிலே அவர்களை முத்திரையிட்டு நாங்கள் எல்லாரும் அவரை ஆசீர்வதிக்கிறோம் உம்முடைய பெயராலே. ஆமாண்டவரே, அவருடைய ஊழியர்கள் ஆசீர்வாதமாய் இருக்க நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவரை நடத்தபடியாக உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீரே பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. தேங்க்யூ பிஷப். இப்பொழுது நம்முடைய மத்திய குழு தலைவர் அவர்கள் ஆயிரம் அபிஷேக இலையை கொடுக்கும்போது நம்முடைய பேராயர்கள் அனைவரும் இந்த இலையை தொட்டுக்கொள்வார்கள். ஸ்தோத்திரம் தொட்டுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நாம் அபிஷேக பட்டம் கொடுக்க போகிறோம். எல்லாரும் எழுதி இருக்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் நான் உன்னை வயிற்றில் உருவாகும் உன்னை நான் அறிந்தேன். நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக சேனாடார் காஸ்பல் மிஷன் டயசிஸ்க்கு பிரதம பேராயராக இன்றைக்கு தேவன் கட்டளையிடுகிறார். அது மாத்திரமல்ல, நான் தெரியாதவனாய் இருக்கிறேன், சிறுபிள்ளையை போல இருக்கிறேன் என்று சொல்லாது உன்னை அனுப்புகிற எல்லா இடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிட்ட என்னுடைய உபதேசத்தை என்னுடைய சத்தியத்தை நீ பேசுவாயா. யாருக்கும் நீ பயப்பட வேண்டாம், காக்கும்படி நான் கூட இருக்கிறேன். கரத்தை நீட்டி உன்னை நான் தொடுகிறேன். அதிகமான உன்னத வார்த்தைகளை உன் வாயிலை வைக்கிறேன். பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டம் உன்னை நான் இன்று முதற்கொண்டு தேசம் முழுவதற்கும் பிரதம பேராயராக ராஜ்யங்களின் மேல் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். எல்லாரும் கரங்களை கட்டுவோம். இந்தியா மிஷனுக்கு நாங்கள் ஏற்படுத்தி அபிஷேகித்து இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஊழியம், இந்த செனாட் உயர்த்தப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், பெருகட்டும், தேசம் முழுவதும் பரவட்டும். அநேக தேசங்களிலே சபைகளை உருவாக்கத்தக்கதாய் இதிலே ஊழியர்கள் எழும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், பிதா குமாரன் பரிசுத்தாவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் நாங்கள் ஏற்படுத்தி உங்களுடைய சமூகத்திலே பிரதிஷ்டை செய்து உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஓ சோதரம் பிரதம பேராயர் டாக்டர் பெர்னாண்ட் பாபு என்று இன்று முதல் அவர்கள் அழைக்கப்பட்டு கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துவார்கள். ஆண்டவருக்கென்று சத்தியத்தை பிரசங்கிப்பார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி அவர்களை ஆசீர்வதிக்கும் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். ஐயா அவர்கள் எழுந்திருப்பாங்க. பிரதம பேராயருக்கு அடையாளமாக இருக்கிற அந்த ஸ்தோத்திரம் இன்று முதல் நம்முடைய பேராயர் பிரதம பேராயர் அவருக்கு கீழே
பதினைந்து பேராயர்கள் இருக்காங்க, 24 ரெவரண்ட் இருக்காங்க. இன்னும் ஆயிரக்கணக்கான பேராயர்கள், லட்சக்கணக்கான ஸ்தோத்திரம் ரெவரண்ட் பாஸ்டர்ஸ் எழுப்பு ஊழியத்தை கட்டுவார்கள் என்று நாங்கள் விசுவாசித்து ஆசீர்வாதத்தை ஏற்படுத்துகிறோம். தேவன் உங்களை குணம் பண்ணியிருக்கிறார். கர்த்தரால் நீங்கள் கனப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் தொடர்ந்து மகிமைப்படுவாராக. கனம் பெற்றிருக்கிறார்கள். அநேக ஜனங்களை, அநேக மக்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குப்படி நாளில் இந்த ஊழியத்தில் மேன்மையை தருகிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் நம்முடைய செக்ரட்டரி, ஜெனரல் செக்ரட்டரி அவர்கள் ஜெபித்து இந்த காரியத்தை முடிக்கிறாங்க. அடுத்து நம்ம செய்திக்கலாம். சிஸ்டர் தண்ணி கொடுங்க, மோர் போடுங்க. எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா இந்த நாளுக்காக மறுபடியுமாக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட இப்படியாக அந்த ஒரு அபிஷேக ஆராதனைகளாக நாங்கள் கடந்து வர தேவரே உதவி செய்து அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய தாசன் பெர்னார்ட் ஐயாவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய ஊழியத்தை மகத்துவமாக இப்பட்டுமாக செய்து வர உதவி செய்து இன்றைய நாளிலும் கூட தகப்பனே ஊழியத்தின் அடுத்த கட்டத்திலே தகப்பனே நீர் அவர்களை உயர்த்திருக்கிறீர். அதற்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இன்னும் அதிகமாக இன்னும் உற்சாகமாக தகப்பனே அநேக புதிய ஆத்மாக்களை மத்தியிலே சேர்க்கிற விதமாக அவர்களை எடுத்து பயன்படுத்தவே இருப்பதாலே நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே அப்பா, நல்ல ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுங்க. தகப்பனே அப்பா, நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துல தகப்பனே இன்னும் அநேக சபைகளை உண்டாக்க, அநேக புதிய விசுவாசிகளை உண்டாக்க தேவரீர் கிருபை செய்ய வேண்டுமாறு சொல்லிக்கிறோம். தகப்பனே அப்பா, இது ஆர்ச் பிஷப் என்ற ஒரு ஸ்நானத்திலே தகப்பனே அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு திட்டங்களும் தேவரீர் நீர் கருத்திலிருந்து ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு நாங்கள் சொல்லிக்கிறோம். நாங்கள் சிநாடுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக அநேகரை தகப்பனை உற்சாகப்படுத்தும்படியாக, அநேகரை வழிநடத்தும்படியாக தேவரீர் சிநாடுக்கு ஏற்படுத்த நல்ல ஒரு பாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிக்கிறோம். நிறைய பொறுப்பெடுத்துக்களுங்க வழிநடத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லவர் நம்முடைய ஆர்ச்பிஷப் ஜான் பெர்னார்ட் பாபு அவர்களுக்கு இப்பொழுது சான்றிதழ் வழங்க நம்முடைய கணத்துக்குரிய செய்தியாளர் ரிச்சர்ட் பாபு அவர்கள் இன்றைக்கு நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. அவர்களை வச்சு இந்த சான்றிதழை வழங்க எல்லா பரிசுத்தவான்களும் கரங்களை கட்டும்போது அவர் அதை பெற்றுக்கொள்வார். எல்லா பேராயர்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் மகிமையை நடத்துவாராக. ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலிருந்து அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக அவர்கள் தைரியமாக பிரதமர் பேராயர் என்று சொல்லிக்கொள்ளலாம், சங்கானுடைய தலைவர் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆண்டவர் இந்த சான்றிதழை வழங்கும்படிக்கு கிருபை செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி நம்முடைய கருத்துக்குரிய ரிச்சர்ட் பாபு அவர்கள் நம்முடைய மத்தியில் இருந்து அவர்களுக்காக கொடுக்கிறார்கள். நாம் எல்லாரும் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கிறோம். கர்த்தர் நல்லவர். God bless you. God bless you. தேவமொழிய ஜபங்கியம் காதம் தந்தவி இந்த மாதிரி தேவமொழிய ஜபங்கியம் காதம் தந்தவி இந்த மாதிரி
இன்றைக்கு 3-4 நிகழ்வுகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறார். ஜப ஐக்கியத்தினுடைய ஜபங்கள் இதுவரைக்கும் நடந்தது. அபிஷேக பட்டமளிப்பு பொழுது நடந்தது. அடுத்த ஐக்கியத்தினுடைய தேர்வு செய்தி என்னுடைய துணைவியார் டாக்டர் பேராயர் ஸ்டெல்லா ராணி அவர்களுடைய பிறந்த கிட்டத்தட்ட 4 காரியங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கடந்த நாட்களில் ஒரு நல்ல திருச்சபையை கட்டி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த ஊழியக்காரர்களை வைத்து ஒரு கூட்டம் வச்சு கனப்படுத்திய பாஸ்டர் அருமையான ஷீலா எபனேசி அவர்கள் முன்னாடி வந்து பாஸ்டர் எபனேசி ஷீலா எபனேசி சிவகுமார் ஒரு பாட்டு பாடுவாங்க. அப்பொழுது நாம் கர்த்தருக்கு காணிக்க படைப்போம். அதற்கு பிறகு ஐயா அவர்கள் செய்தி இருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, இந்த கண்மலையானவரே